லால் சலாம் படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு. பட் ப்ரொமோஷன் பெருசா இல்ல. ஸோ இந்த படம் வந்து அந்த ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் கேமியோ ரோல்னு தலைவரை சொன்னாலுமே தலைவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்ததுனால இது வந்து ஒரு ரஜினி படம், தலைவர் படம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ஓடினதுமே நான் முடிவு பண்ணிட்டேன் இது பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தலைவரோட ஒரு என்ட்ரி இருந்துச்சு. வேற லெவல் மாசான ஒரு பிஜிஎம், தலைவருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கதை வந்து படுமட்டம், சுத்தமாக எங்கேயுமே ஏந்திரிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சப்பையான இன்ட்ரோலோட முடிஞ்சுது. ரைட்டு, அடுத்த குசேலன் மாதிரி தான் இந்த படம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பிக்கப் ஆச்சு. மியூசிக் அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபில்மாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருந்தாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி. ஸோ ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடாக வெளில வந்தோம். எங்களோட ரேட்டிங் 2.75 out of 5. ரஜினியை பார்த்தா போகும் ஸ்க்ரீனில் அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள்.